ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சண்டே சரி ஓகே ஒரு சுற்றுலா மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் நல்லா வீட்டில் லீவில் இருக்காங்க இல்லைங்களா. சரி எங்கள் தண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கொடிவேரி தாங்க. கொடிவேரி டேமுக்கு போகலான்னு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் கூட்டம் இவ்வளோ இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ கூட்டம். தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் கூட்டத்தை பாருங்கள், அவ்வளோ கூட்டமாக இருந்தது. வெயிலெலாம் பட்டையை கிளப்பிட்டு இருந்ததுங்க. தண்ணி இந்தளவுக்கு வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றுற அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்றுட்டே இருக்காங்க. நகரத்துக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஒரு வழியாக அந்த டேமுக்கெலாம் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டோங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. பார்க்கிங் ஏரியாவும் ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. கூட்டத்தை பார்த்தீங்களா? கீழே தண்ணிலையும் அவ்வளோ கூட்டம், தண்ணிக்கிட்டேயும் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் ப்ரெட்டில் செஞ்ச பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும், எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு கொடுங்க. நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற டைம்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. இந்த டைமில் தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுலாக எடுத்துக்கலாங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா தான் நல்லா வெங்காயம் உதிரியாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா உதிரியாக வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். துருவின கேரட் ஒரு 1.5 கை அளவுக்கு, ஒரு கைப்பிடி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டுட்டு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து நான் போட்டுக்கிட்டேங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, கருவேப்பிலை இல்லைன்னா மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கடலை மாவு 1/4 கிலோவுக்கு அரை பாக்கெட்டு, 1/4 கிலோ பாக்கெட்டில் பாதி அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ நம்ம வீட்டில் ப்ரெட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டு மேலே அந்த மாவு எல்லாத்தையும் பானின்னு இருக்கிறதுனால அப்படி நம்ம பஜ்ஜி மாதிரி பரட்டி போட முடியாது. அப்படின்றதுனால நம்ம ஒரு கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த மாவு எல்லாத்தையும் அந்த ப்ரெட்டோட ஒட்டி வர மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதோட ஈரப்பதம் நல்லா நமக்கு ப்ரெட்டில் ஒட்டுச்சுன்னா அந்த மாவு நல்லா உள்ளே நமக்கு இறங்கிடும். மாவோட அந்த ஈரப்பதம் நல்லா இறங்கிடும். நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனியன் இருக்கிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துகிட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு வானலில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட மாவே உதிராமல் சூப்பராக நமக்கு பஜ்ஜி வெந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி மாவில் பிசைஞ்சிட்டு எடுத்து கூட சேர்த்து போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ப்ரெட்டு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பியும் கொடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது கூட டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வெறுமனமே கூட சாப்பிட்லாம், நல்லா தாங்க இருக்கும். இப்போ ஒரு பஜ்ஜை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக அழகாக நம்ம தயார் பண்ணிட்டோங்க. நல்லா ப்ரெட்டில் செஞ்ச பஜ்ஜி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.